ஆனால் தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு அஇஅதிமுக ஆட்சி செய்திருக்கிறது, திமுக ஆட்சி செய்திருக்கிறது. காமராஜர் காலத்திலேருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஆட்சியில் நடக்காத அவலங்கள் இந்த ஆட்சியில் நடக்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள். போக்சோ வழக்குகள் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சி 2021 25க்குள்ள கிட்டத்தட்ட 18,000 வழக்குகள் பதிவாயிருக்கு. ஆமா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20 குழந்தைகள் 20 சிறுமிகள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க கடந்த 5 ஆண்டுகளில். அப்படி இருக்கும்போது எந்த வகையில், எந்த எண்ணிக்கையின் அடிப்படையில், தரவு அடிப்படையில் இப்போ அதிகமாயிருச்சுன்னு நம்ம சொல்ல முடியும்? இல்லை, தாவேக்காவினர் ஒரு டோன் எடுக்கிறாங்க, அந்த டோன் ஆபத்தானது சொன்னேன். நீங்கள் தாவேக்காவினர் எடுக்கிற டோனை தான் நீங்கள் என்ற கேள்வியாக கேட்குறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். இது குற்றச்சம்பவங்கள் நடக்குது, நடவடிக்கை இல்லை நடக்குதுன்னு உங்களை ஒத்துக்கிறீங்களா? குற்றச்சம்பவங்கள் நடக்குது சார். அவங்க சொந்த கட்சி நிர்வாகிகள் மீது குற்றச்சம்பவங்கள் வருதா? குற்றச்சம்பவங்கள் நடக்குது சார். இல்லை, அவங்க சொந்த கட்சி நிர்வாகிகள் மீது புகார் வருதா? வருது. எல்லா கட்சி நிர்வாகிகள் மீது வருவது போல் தாவேக்கா நிர்வாகிகள் மீதும் வருது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா சார்? குற்றச்சாட்டை எப்போ சார், எப்படி சார் விசாரிப்பீங்க? எஃப்ஐஆர் போட்டு வழக்கு போட்டு கைது செஞ்சுதானே சார் விசாரிக்க முடியும். அதான் சார். அது சார் எது குற்றச்சாட்டு? அப்போ ஒட்டுமொத்த காவல்துறையையும் விஜய் கண்ட்ரோலில் வச்சுட்டு எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு பண்றாரு. அப்படி எடுத்துக்கலாமா சார்? நான் எடுக்கல, நீங்க ஏதாவது அர்த்தம் புரிஞ்சுக்காங்க. நான் இல்லை, அப்படித்தானே சார் இருக்கு. ஒட்டுமொத்த காவல்துறையும் கண்ட்ரோலில் வைக்கலன்னு எடுத்துக்கலாமா? அப்போ காவல்துறையே வேண்டும் என்றே தாவேக்கா நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா? காவல்துறைக்கு தலைவர் யாரு? காவல்துறைக்கு டிஜிபி தலைவர். அது எந்த அமைச்சர்? யாரு? முதல்ல உள்துறை யார் வச்சிருக்காங்களோ அவங்க முதலமைச்சர் தானே. இப்போ முதலமைச்சர். நான் யார்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும்? இல்ல சார், முதலமைச்சரா? அதை தான் சார் நான் நீங்க வச்சிருக்கீங்களா வைக்கலாங்கன்னு நான் கேட்கறேன் உங்ககிட்ட. யார் பதில் சொல்லணும்னு நான் கேட்கல. இப்ப முதலமைச்சர் தான் தங்கள் கட்சி நிர்வாகிகள் என்ன தப்பு பண்ணாலும் அவர்களுக்கு நீங்க ஸ்டேட்மென்ட் சொல்றீங்க, நீங்க ஆன்சருக்கு வரீங்க. முதலமைச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு, எடுத்துக்கலாமா? நீங்க அப்படித்தானே சார் சொல்றீங்க? எப்படி வேணா எடுத்துக்க, அது உங்க விருப்பம். இல்ல, நீங்க அப்படிதான் சொல்றீங்க. எனக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கண்ணீரோடு நிற்கிறாள். ஓகேங்க சார். அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும். ஏன் முதலமைச்சர் பேசணும்னு நான் சொல்றேன். எதுக்கு பேசணும் நீங்க கேட்கலாம். ஏன் பேசணும்? அந்த பெண் பாதிக்கப்பட்டு போட்டு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல சார், நீங்க அப்படி நினைக்கலையா? உங்க குற்றச்சாட்டு என்ன? இல்ல, நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. இல்ல சார், இல்ல, நான் இப்ப கேக்குறது சொல்லுங்க. ஒரு பெண் கண்ணீரோட பதில் சொல்றாங்க. மாவட்ட செயலாளர், தாவேக்கா மாவட்ட செயலாளர் மீது ஒரு பெண் கண்ணீரோட பதில் சொல்றாங்க. சொன்னா சொல்லிட்டு போட்டு சார், எல்லா கட்சியிலும் தான் இருக்கு, விட்டுட்டு போங்க சார் நீங்க சொல்றீங்க. கரெக்டா? அப்படி நான் சொல்றேன். அப்படி சொல்லலையா? இப்ப நீங்க எப்படி சொல்றீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? கரெக்டா சொல்லுங்க. முதலமைச்சர் பெண்ணுக்கு நீதி வேணும்னு சொல்லல நீங்க. முதலமைச்சர் ஒண்ணு வரும். இந்த பெண்ணுக்கு நீதி வேணும்னு நீங்க நினைக்கல. இல்ல, அப்படி முதலமைச்சர் நினைக்கல. நீங்க நினைக்கிறீங்களா? முதல்ல நீங்க வாங்க. நான் நினைக்கிறேன் சார். நீங்க அந்த பெண்ணுக்கு நீதி வேணும்னு நினைக்கிறீங்க. நான் நினைக்கிறேன். நீதி எப்படி கிடைக்கும்? அதான் சார். அப்ப சார் ஒண்ணு வரும் சார். நீதி எப்படி கிடைக்கும்? நீதி எப்படி சிஸ்டமேட்டிக்கா கிடைக்கும்? கோயம்பேடு சந்தையில கிடைக்குமா? நீதி எங்க கிடைக்கும்? சிஸ்டமேட்டிக்கா கிடைக்கும். சிஸ்டம்னா இது சிஸ்டத்தோட முதல் படி. அது புகார் கொடுப்பாங்க. கொடுத்துட்டாங்களா? புகாரை ஒண்ணு புகார் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. புகாரின் மீது அடுத்து என்ன செய்யணும்? விசாரணை நடத்துவாங்க. விசாரணை எப்படி நடத்துவாங்க? காவல்துறை சிஸ்டமேட்டிக்கா நடத்துவாங்க. புகார் எப்படி சார்? சார், ஒரு காவல் நிலையத்துல ஒரு புகார் வருது. போன உடனே அடுத்து என்ன செய்யும்? ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அந்த புகாரை வாங்கிட்டு அடுத்து என்ன செய்வாரு? அடுத்து அந்த புகாருடைய முகாந்திரம் என்னன்னு பாப்பாரு. சரி, அதை அடுத்த என்ன செய்வாரு? விசாரணை என்னன்னு செய்வாரு? பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க. ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டாங்க, யாரோ அவங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்களா? இது வரைக்கும் வச்சுப்போம். அதுக்கு பிறகு முகாந்திரம் இருந்தால் அவங்க எஃப்ஐஆர் போடுவாங்க. இது வரைக்கும் வச்சுப்போம். ஓகே, இது வரைக்கும் வச்சுப்போம். சரி, எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ண வேண்டியது அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்றேன், இதுல புகாரை வாங்கிட்டு இது வரைக்கும் அவங்களை கூட்டு விசாரிக்கல. அதுக்கு விஜய் தான் காரணம். விஜய் காரணம் இல்ல, இதுக்கு யார் காரணம்னா அமெரிக்க அதிபர் காரணம். ஓகே, நீங்க சந்தோஷப்படுவீங்கல்ல? ஏன்னா விஜய் கேட்க கூடாது. விஜய் தான் காரணமா நான் சொன்னா உங்களுக்கு வருத்தம் வருது. விஜய் தான் உத்தரவு போட்டிருக்காரு சார். எனக்கு எதுக்கு சார்? நான் என்ன சொல்றேன் சார், இதுக்கு எதுக்கு சார் நம்ம கொம்பு? இதுக்கு அமெரிக்க அதிபர் காரணம்னு வச்சுட்டா ஹாப்பியா இருக்கலாம்ல. எதுக்கு சார் விஜய் காரணம் சொல்லணும்? நீங்க கேட்டது இல்ல, ஒரு நிமிஷம் கேள்வி இல்ல, நீங்க கேக்குற கேள்வி தவறுக்கெல்லாம் முதலமைச்சர் தான் காரணம் நீங்க சொல்றீங்க. முன்னாள் முதலமைச்சர் மீது எதுக்கும் பலி போட்டா ஹாப்பியா இருக்கலாம்ல. எதுக்கு விஜய்ட்ட போய் கேட்கணும்? இல்ல சார், இது சிஸ்டம்ல எப்படி வேணாலும் கோளாறு நடந்துட்டு இல்ல சார். இந்த கோளாறு அப்படியே விட்டுருவோம். இந்த கோளாறு அப்படித்தான் இருக்கும் சார். இதெல்லாம் நடக்கும் சார். பெண்கள் பாதிக்கப்படுவாங்க சார், விட்டுட்டு போங்க சார். அப்படியா? அப்படி இல்ல சார். அப்படி இல்ல. நீங்க இஸ்மாயில் என்ன சொன்ன, தவறான வாதத்தை ஏற்படுத்திடுவாங்க. ஏற்கனவே இருந்த ஒரு பழைய சிஸ்டம், குறிப்பாக வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு முறை. ஒரு கவுன்சிலர் கூட ஒரு பெரிய ஒரு மிட்டா மிராசு, ஒரு உள்ளூர் பண்ணையார்கள் தான் கவுன்சிலர் எலெக்ஷனில் கூட அவங்க கவுன்சிலராக ஜெயிக்க முடியும். பல லட்சம் ரூபாய் பணம் ஒரு கவுன்சிலருக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி தான் அவங்க ஜெயிக்க முடியும்னு ஒரு சிஸ்டம். இதில் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு இப்போ ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிற விஷயத்தை ஒழிச்சு கட்டி ஒரு ஆட்சி வந்திருக்கு.
முதல் கட்டமா அதையாவது பாராட்டலாம். அதான் சார் 100 இல்ல, நாள்ல திருப்பி வண்டியை கொண்டு போய் எங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போயிட்டீங்க. இல்ல இப்ப சார், நீங்க நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? இதெல்லாம் மே பணம் இல்ல மே 10 வாக்குக்கு பணம் நான் கொடுக்கக்கூடிய நான் முறை வந்து ஒழிச்சிருக்காருங்கிறத நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? 2-3 விஷயத்தை நம்ம உடைச்சு பேசுவோம், வெளிப்படையா பேசுவோம். எனக்கு நான் அவரோட வாய்க்கா உறுப்பிச்சண்டையா? நான் தான் சொல்லிட்டேன், உங்க லைனுக்கு வந்துட்டேனே. இதை மாதிரி சூப்பர் ஆட்சி வேற ஒன்றும் கிடையாதுங்கிறேன். நீங்க என்ன சார் மக்கள் சார் ஒரு 2000 ரூபா அந்த இடத்துல ஒரு 29,000 ரூபா கரண்ட் பில் வர்றது ஒரு பிரச்சனையா என்ன சார்? இதெல்லாம் ஊடகங்கள் பொறுப்பெடுத்துக்கணும் சார். இப்போ அரசியல் களத்தில் அடுத்த ஒரு பரபரப்பு என்னன்னா, திமுக பாஜக கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கு, நெருங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நான் உறுதியா சொல்றேன், தாவேக்காவும் பாஜகவும் கூட்டணி வைக்க போறாங்க. ஓகே, அதான் இதுக்கு பதில். திமுக பாஜக கூட்டணி ஒருவேளை அமைந்தால் உங்களை போன்ற ஒரு நிலைப்பாடு என்ன? தாவேகா கூட்டணி பாஜக கூட்டணி அமையும் நான் உறுதியா நம்புறேன். அமையாத பத்தி நான் ஏன் பேசுறேன்? திமுக பாஜகவும் ஏற்கனவே கூட்டணி இருந்தவர்கள் தானே. அதனாலதான் சொல்றேன், தாவேகாவும் பாஜகவும் கூட்டணி நிச்சயமா வைப்பாங்கன்னு நான் சொல்றேன். இல்ல, திமுகவே பாஜகவோட கூட்டணி வச்சிருக்குன்னா தாவேகா வைக்காதா? பிரதமராக அடுத்து யார் வரப்போகிறார்? ஒன்று பிஜேபியை சேர்ந்தவர்களா அல்லது காங்கிரஸா? இல்லையே, 2 பேரும் கிடையாது. இல்ல கிடையாது, வர்றாங்க. விஜய் தான் வரும். அடுத்த பிரதமர் விஜய் சார். விஜய். நீங்க இதை கூட தமிழ்லாம் வச்சுக்கலாம். அடுத்த பிரதமர் விஜய். செந்தில்வேல் ஓப்பன் டாக் இப்படி நல்லா இருக்கும். உங்களுக்கு தலைப்புலாம் கொடுக்குற பாருங்க. நீங்க நன்றி சொன்னீங்க எனக்கு நியாயமா. யார் சொன்னது? நானா சொன்னேன்? யார் சொன்னா சார்? ஆதவர்ஜினா சொன்னார் சார் சட்டப்பேரவையில். ஆதவர்ஜினா சொன்னா கூட நீங்க நம்பாதீங்க சார். விஜய் கூட ஒரு ஜோசியக்காரர் வச்சிருக்காரு பாருங்க. அந்த ஜோசியக்காரரே சொல்லியிருக்காரு, பெரியார் நிறுவிய திராவிடர் கழகத்தில் அந்த பெரியார் விதைக்கப்பட்ட பெரியார் திடலில் இருந்து நீட்டிற்கு எதிராக ஒரு அமைதி வழியிலான ஒரு 2 சக்கர வாகன பேரணி. நீங்க தடை போட்டு பெரியார் திடல்ல 100கணக்கில் போலீஸ் உட்காந்துக்கிறீங்க. எதுக்கு? நீங்க நீட்டுக்கு எதிரி தானே. இதையெல்லாம் விஜய் நேரடியாக உத்தரவு போட்டு இப்படி ஒண்ணு நடக்கக்கூடாதுன்னு அவரு செய்யறாரு. சொல்லவே இல்லையே. இதெல்லாம் ஆந்திர முதலமைச்சர் செய்யற சத்தியம் தான் சொல்றேன். உங்களுக்கு தெரியாத இல்ல சார், சிஸ்டம் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இல்ல எனக்கு உண்மையிலே தெரியல சார். நான் நம்புறேன் விஷயமே இல்ல. விஜய் காவல்துறை யார் ஆட்சியில் யார் இருந்தாலும் காவல்துறைக்குன்னு ஒரு விஷயங்கள் வச்சிருப்பாங்க, அதன்படிதான் நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, அப்படின்னா இப்ப அந்த S2 போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள தான் கண்டிக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி யாரை கண்டிச்சோம்? அது எடப்பாடி முதலமைச்சர் ஆகும்போது எடப்பாடி பழனிசாமியை கேட்போம். ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகும்போது ஸ்டாலினை கேட்போம். ஐயா கலைஞர் இருக்கும்போது கலைஞரை கேட்போம். விஜய் ஆட்சி காலத்துல என்ன கேட்போம்? பக்கத்து மாநில முதலமைச்சரை கேளுங்க, இல்லைன்னா அந்த கான்ஸ்டபிள் ரைட்டர் யாரையாவது கேளுங்க. அப்படிதானே சார்? சார் அடிங்க சார், அடிங்க. வணக்கம் சார். வணக்கம். தாவேக்கா ஆட்சியினுடைய 100 நாட்கள் உங்களுடைய முதல்கட்ட பார்வையை பதிவு செய்யுங்க சார். நிறைய எதிர்பார்ப்போட மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். குறிப்பா யங்ஸ்டர்ஸ், புதிய வாக்காளர்கள், இளம் தலைமுறை வாக்காளர்கள், பெண்கள், இருபெரும் திராவிட கட்சிகளையும் தொடர்ந்து பார்த்து வந்தவர்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள், விரும்பினார்கள். அந்த மாற்றத்தை விஜய் அவர்கள் தருவார் என்று நம்பினார்கள். 100 நாளுக்குள்ளேயே அவ்வளவு மாற்றத்தை நிகழ்த்திவிட முடியுமா அப்படிங்கிற கேள்வியில் எனக்கும் மாற்று கருத்து இருக்கு. ஆனாலும் கூட ஆக்கப்பூர்வமான சில மாற்றங்களை இந்த அரசு செய்யும் என்று அவருக்கு வாக்களித்தவர்களே எதிர்பார்த்தவர்களே இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றத்தை நோக்கி நகர்கிறார்களோ அப்படிங்கிற ஐயப்பார்வை வருகிறது. மிக குறிப்பாக சில செய்திகளை சுட்டி காட்டணும் அப்படின்னா, பிரதானமாக அவங்க 3-4 விடயங்களை குறிப்பிட்டு தான் அவங்க தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபட்டார்கள். 1, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள். 2, மிக பிரதானமாக அவங்க வைத்தது போதை, கஞ்சா, இது போன்ற குற்றங்கள். அப்புறம் ஊழல், லஞ்சம். இதெல்லாம் இதில் நீங்கள் இந்த 100 நாட்களில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறைந்திருக்கிறதா அப்படின்னா இல்லை. நம்ம ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் நமக்கு அதைத்தான் மிக தெளிவாக உணர்த்துகின்றன. இப்போ பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை நீங்கள் எந்த இடத்துலையும் கட்டுப்படுத்துவதில் ஒரே நாளில் ஒரு கிரைமே இல்லாத ஒரு நாட்டை அமைத்து விடுவது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. நான் ரொம்ப யதார்த்தத்திலேருந்து பேசுகிறேன். நாட்டில் குற்றங்கள் இருக்கும், நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் தான். ஆனால் நீங்கள் அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு ஏற்படுத்தினீங்க. தேர்தல் பரப்புரையில் உங்கள் அண்ணன் விஜய் ஆட்சிக்கு வந்தேன்னா ஒரே நாளில் எல்லாம் மாறும் என்ற ஒரு வாதத்தை ஏற்படுத்திக்கிட்ட பொழுது கொஞ்சம் அதீத நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் மக்கள்கிட்ட உங்களுக்கு வாக்களித்தவர்களிடம் ஏற்பட்டுச்சு. ஸோ அது நடக்கலை. அது ஒன்று. அப்புறம் போதைப் பொருள். இப்போ முந்தா நாள் நடந்த 24 மணி நேரத்தில் 5 படுகொலைகள். அதில் 3 கொலைகள் போதை தொடர்பானவை. அமுதன் என்ற ஒரு கல்லூரி மாணவன் படுகொலை செய்யப்படுகிறான். அது கஞ்சா விற்பனை குறித்து தகவல் தெரிவித்ததற்காக என்று அவனுடைய பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள். திருவொற்றியூரில் ஒரு பையன் படுகொலை செய்யப்படுகிறான், கஞ்சா குறித்து தகவல் சொன்னதற்காக என்று அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் சொல்லுகிறார்கள். அப்போ போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த உங்களால் இயலலை. அதற்கான படுகொலைகள் அதிகரிக்கின்றன.
ஆணவ படுகொலைகள் 15 படுகொலைகள் நடந்திருக்கின்றன. ஆணவ படுகொலைகள் அதிகரித்திருக்கின்றன. நீங்கள் வேங்கை வயல் விவகாரத்தை பெரிய அளவில் வச்சு தான் நீங்கள் கடந்த திமுக ஆட்சியின் மீது நிறைய விமர்சன பார்வைகள் வைத்தீங்க. அய்யலூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு அரசு பள்ளியில் பள்ளிக்கூட குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் குற்றங்கள் அப்படிங்கிறத தாண்டி இந்த எந்த குற்றங்கள் குறித்தும் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதுவும் ரியாக்ட் பண்ணவே மாட்டேங்கிறார். அது இன்னும் பெருத்த ஏமாற்றத்தை தருகிறது. மின் கட்டணம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருப்பதை ஒவ்வொரு சாமானியர்களும் ஆதாரத்தோட தரவுகளோடு எடுத்து வைக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று கூட ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, 2000 ரூபாய்க்கு மிகாமல் நான் இதுவரை செலுத்தியதே இல்லை. 800, 900, 1000, 2000 ரூபாய் வரை கட்டியிருக்கிறேன். 29,520 ரூபா அவங்களுக்கு மின் கட்டணம் வந்திருக்கிறது. அதில் அந்த சகோதரி சொல்றது, இதில் போன மாதம் பெரும்பாலும் இரவு மின் தடை, வீட்டில் மின்சாரமும் இல்லை, மின் கட்டணமும் 29,520 ரூபா வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. இது போன்ற குரல்களுக்கு அரசு செவி மடுக்கணும், கேட்கணும், அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். இன்னமும் அந்த எதிர்க்கட்சிகளின் மீது பழியை போட்டு அப்படியே நீங்கள் நகர முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டீங்க. இதுக்கு முன்னாடி ஓட்டுனவர் சரியா இல்லை சரியா இல்லைன்னு இனி சொல்ல முடியாது. நீங்கள் சரியா இல்லைங்கிறதுனால தான் மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அவரை ஓட்டுநர் இருக்கையிலேருந்து எடுத்து உங்களை உட்காந்து வச்சிருக்காங்க. நீங்கள் சொன்ன வாதத்தில் ஏதோ இடத்துல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு. அவர் சரியாரா ஓட்டுனாரா இல்லையாங்கிறது வேற விவாதம். பட் மக்கள் அதை நம்பி தான் அவங்களை உட்காந்து வச்சிருக்கிறாங்க. அதை இனியும் திமுக மட்டுமே குறை சொல்லி கொண்டு காலத்தை ஓட்ட முடியாது அப்படிங்கிறது என்னுடைய முதல் பார்வை. ஓகேங்க சார். முதலமைச்சர் பேசலை அப்படிங்கிறத தொடர்ந்து பலரும் குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. உதாரணத்திற்கு இந்த போதைப் பொருள் பழக்கம் கூட நம்ம எடுத்துக்கலாம், போதை சம்பந்தமான குற்றங்கள். ஆனால் அதே முதலமைச்சர் 100 நாட்களுக்குள்ள போதை பொருள் தடுப்பு பிரிவை, அந்த பிரிவுக்கான நிதியை ஒதுக்கி இருக்கிறாரு. காவல் நிலையங்கள், 2 சக்கர வாகன ஊர்திகள், 4 சக்கர வாகன ஊர்திகள் அதெல்லாம் அலாட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இந்த குறுகிய காலத்திலே பார்த்தீங்கன்னா கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் ஒப்பீட்டளவில் நீங்கள் சொல்லக்கூடிய கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியை விட 2-3 மாதங்களில் 2-3 மாதங்கள் அதிகமாக பறிமுதல் செஞ்சுருக்காங்க. நான் இதை எப்படி எடுத்துக்கிட்டோமா, 2-3 மாதங்களில் அதிகமாக விற்பனை ஆகிறது. இல்லை, அதனால அதிகமாக பறிமுதல் செய்றீங்க அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை சார், அது அதற்கான நடவடிக்கைகள். ஏன்னா 100 நாட்களுக்குள்ள ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் ஒழிக்க முடியாதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் கேட்குறது ஒரு லாஜிக்காக கேட்குறேன். 100 கிலோ வித்த இடத்துல 100 கிலோ வித்தாங்க சார், வித்துட்டு இருந்தாங்க. 50 கிலோ பறிமுதல் பண்ணாங்க சார், 300 கிலோ பறிமுதல் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா 500 கிலோ விற்கிறாங்கன்னு அர்த்தம்னு நான் புரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறேன். இல்லை சார், அப்படியும் புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இல்லை, அதாவது போக்சோ வழக்குகள் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சி 2021 25க்குள்ள கிட்டத்தட்ட 18,000 வழக்குகள் பதிவாயிருக்கு. ஆமாம். ஒப்பீட்டளவு நீங்கள் இந்த 100 நாட்களையும் அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20 குழந்தைகள், 20 சிறுமிகள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க கடந்த 5 ஆண்டுகளில். அப்படி இருக்கும்போது எந்த வகையில், எந்த எண்ணிக்கையின் அடிப்படையில், தரவு அடிப்படையில் இப்போ அதிகமாயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியும்? இல்லை, நான் ரொம்ப கவனமாக ஒன்று சொன்னேன். தாவேக்காவினர் ஒரு டோன் எடுக்கிறாங்க, அந்த டோன் ஆபத்தானது சொன்னேன். நீங்கள் தாவேக்காவினர் எடுக்கிற டோனை தான் நீங்கள் என்ற கேள்வியாக கேட்குறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். இது உங்களுடைய தாவேக்காவினர் இந்த வாதத்தை வைக்கிறாங்களேன்னு நீங்கள் கேட்குறீங்க, அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். திருப்பியும் கடந்த ஆட்சியை கம்பேர் பண்ணுறதல்ல உங்களுடைய வெற்றிங்கிற. அப்போ 10 கொலை நடந்துச்சு, இப்போ 9 கொலை தான் நடக்குது. நானே தொடக்கத்தில் ரொம்ப தெளிவாக சொன்னேன், ஒரே நாளில் இதை அனைத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டும், ஏன் நிறுத்தலை நான் கேட்கல. அப்படி இந்த நிமிடம் வரை கேட்கல. யதார்த்தம் எனக்கு புரிகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு அஇஅதிமுக ஆட்சி செய்திருக்கிறது, திமுக ஆட்சி செய்திருக்கிறது. காமராஜர் காலத்திலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஆட்சியில் நடக்காத அவலங்கள் இந்த ஆட்சியில் நடக்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள். இதற்கு முன்பும் இது போன்ற குற்றங்கள் அரங்கேறிக்கின்றன. அது ஒரு பெரும் துயரம். ஆனால் இந்த ஆட்சியில் தான் முதல் முறையாக அப்படி படுகொலை செய்யப்பட்ட குழந்தையை பெற்ற தாய்க்கு தெரியாமல் எரியூட்டியது. இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சியும் இவ்வளோ கொடுங்கோன்மையாக நடந்ததில்லை. உத்தரப்பிரதேசத்தில் இது போன்ற உண்ணாவில் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு நம்ம பார்த்துருக்குறோம், படிக்கிறோம், ஊடகங்களில் பார்க்குறோம். அப்போ தமிழ்நாட்டில் பெற்ற தாய்க்கு தெரியாமல் அந்த குழந்தை எரியூட்டப்படுகிறாள். சென்னையில் ஒரு குழந்தை பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட குழந்தை பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது தாவேகா எம்எல்ஏ போய் அந்த குழந்தையுடைய சடலத்தை வாங்கிக்க சொல்லி பெற்றோரை மிரட்டுகிறார். யார் போராடுறாங்க? திமுகவா? திமுகனா நீங்கள் பொய் சொல்லுதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாதர் சங்கம் களத்தில் நின்று உங்களுக்கு எதிராக போராடுகிறது. சார், அதாவது இது மாதிரி ஒவ்வொரு குற்றச்சம்பவங்களுக்கும் பின்னணியில் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. கடந்து போயிருவோமா? இல்லை, கடந்து போக முடியாது. உங்களுக்கு ஒரு குற்றச்சம்பவம், எனக்கு ஒரு குற்றச்சம்பவம். குழந்தை இழந்த தாய்க்கு
இல்ல இதே சம்பவங்கள் கடந்த ஆட்சியில் அதனாலதான் உங்களை மாத்திருக்காங்கிறேன். ஆமா ரொம்ப சார், தெளிவா 100 சொன்னேன். நாட்களுக்குள்ள அதை வந்து கடந்த ஆட்சியில ம். காவல்துறை மரணங்கள் ஒன்று நடந்துச்சு. அந்த சிஎம் என்ன பண்ணாரு? காவல்துறை நீங்க சொல்றது இது அஜித் குமார் மரணம். அந்த சிஎம் என்ன பண்ணாரு? சம்பந்தப்பட்டவங்களுக்கு அழைச்சி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று சொல்லுவோம், பொறுப்பேற்றுக்கணும்ல, அழைத்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள்னு கேட்டார். கேட்டாரா? நீங்க ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்களா? இந்த முதலமைச்சர் இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரா? நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலன்னா எதுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க? காவிரியில தண்ணீர் வரல. எப்ப தண்ணி விடுவாங்க? ஜூன் 12. தண்ணி தரல. இது உங்களுடைய தவறு ஒன்றும் இல்லை. அப்படி வச்சுப்போம். திமுக இருந்தால் அது திமுகவுடைய தவறு, அப்படிதான் பேசணும். தாவேகா இருந்தால் தாவேகா தவறு கிடையாது, அப்படி எடுத்துக்கிடுவோம். இப்போ தண்ணி தர மறுப்பது யாரு? கர்நாடகா காங்கிரஸ் அரசு. நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர். கர்நாடகா காங்கிரஸ் அரசை கண்டிக்கிறேன் சொல்லணுமா இல்லையா? சார், எனக்கும் நீங்க தானே சார் முதலமைச்சர். நான் உங்களுக்கு வாக்களிக்கல, நான் உங்களுக்கு ஓட்டு போடல. ஆனால் எனக்கும் நீங்க தான் யாரு? முதலமைச்சர். என் முதலமைச்சர் எனக்காக வாதிட வேண்டும். என் மாநிலத்திற்கு, என் மக்களுக்கு, என் விவசாயிகளுக்கு அண்டை மாநிலம் அநீதி இழைக்கின்ற பொழுது, இந்திய ஒன்றியம் அநீதி இழைக்கின்ற பொழுது, அதை என்னுடைய முதலமைச்சர் தீரத்தோடு வீரியத்தோடு தட்டி கேட்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பேசுவதனால என்ன பிரயோஜனம் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க சார்? ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ரிசைன் பண்ணிட்டு வீட்டுல போய் படுத்துங்க. இல்ல, கேட்பதனால அந்த விஷயம் நடந்து ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமை ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறாள். நீங்க போலீஸ்ல போய் புகார் கொடுக்குறீங்க. புகார் கொடுக்கறனால என்ன ஆகும்? செத்து போன பிள்ளை திருப்பி வருமானு கேட்கிற மாதிரியான கேள்வியை விட கொடூரமான கேள்வி இது. இல்லைங்க சார். இல்ல சார், ஒரு கண்டன அறிக்கைங்கிறதே ஒருத்தனை வெட்டி கொண்டுட்டாங்க சார். ஒருத்தனை வெட்டி கொண்டுட்டாங்க. வெட்டி கொன்றதுக்காக நீங்க என்ன செய்றீங்க? போலீஸ்ல புகார் கொடுக்குறீங்க, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க. ஆர்ப்பாட்டம் நடத்தி புகார் கொடுத்து கண்டிச்சு, இது என்ன வாதம் இது? இல்லைங்க சார், கண்டிக்க வேண்டாம். இதே முதலமைச்சர் தான் வந்து நான் கர்நாடகாவுக்கு நேரடியாக நான் போறேன், போய் பேசுறேன், போய் பேசி இப்ப நான் நீங்க போய் பேச அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, அவமானப்படணும். ஒரு முயற்சியை வந்து எதுக்கு அவமானப்படணும்? நீங்க அவமானப்பட்டாலும் பரவாயில்ல ஒரு முயற்சியை முன்னெடுத்தார்ல. அவமானப்படுறதுக்கே தயாரா இருக்கீங்கல்ல, ஏன் கண்டிக்கிறதுக்கு தயாரா இல்ல? கண்டிப்பதால் அது ஒரு சடங்கு மாதிரி. நீங்க அவமானப்படுறதுனால என்ன வந்துற போகுது? இல்ல, அவர் போய் பேசும்போது அது என்ன எதிர்வினை ஏற்பட்டாலும் அதை நான் தமிழக நான் செய்ய தயார். போய் பேசி நீங்க பாக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வர போறீங்களா? நான் கேட்கல. உங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தா பேசணும்னு கேட்டாரு. போய் கையில தண்ணி தூக்கிட்டு வர போறீங்களான்னு கேட்டாரு. கொடுப்பானா? அப்ப நீங்க யாரை கேட்கணும்? நான் கண்டிச்சு ஒன்றும் நடக்காது. ஆளுநரை ஏன் கண்டிக்கல? ஆளுநரை கண்டிச்சு என்ன நடக்க போகுது? இதை சொல்றதுக்கு எதுக்கு ஒரு முதலமைச்சர்? இல்ல சார், எடுக்க வேண்டிய நடவடிக்கையில ஒரு சட்ட ரீதியாக அவங்க என்ன எடுத்தாங்க? சட்ட ரீதியாக எடுத்த வழக்குகள், உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்றதா இருக்கட்டும். எப்ப போட்டாங்க? இல்ல சார், அதான் சட்ட, அதாவது எப்ப போட்டாங்க? அதாவது ஒரு முதலமைச்சர் ஒரு சிஸ்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ என்ன செஞ்சாருன்னு எனக்கு சொல்லுங்க. இல்ல, தேவையான நடவடிக்கை எடுத்துட்டு தான். என்ன சார் பாருங்க, நீங்க தாவேக்காரங்க தான் இதை பேசுவாங்க சார் ரீல்ஸ்ல. தேவையான நடவடிக்கைன்னா என்னன்னு எனக்கு ரெண்டு சொல்லணுமா இல்லையா சார்? சார், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க சார். போட்டிருக்கு. எனக்கும் ஒரு டிஸ்பியூட் சார். அப்படி வச்சுப்போம். ஒரு சொத்து தகராறுன்னு வச்சுப்போம். இந்த சொத்து எனக்கு நான் சொல்றேன், இந்த சொத்து உங்களுக்கு நீங்க சொல்றீங்க, கரெக்டா சார்? இப்போ வந்து கோர்ட்டுக்கு போறோம் ரெண்டு பேரும். இது பேசி தீர்க்க முடியாதுப்பா அப்படின்னு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல தீர விசாரிச்சு கீழ்கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வருது. இந்த இடம் உங்களுக்கு தான் சொந்தம்னு வருது. அப்படி வச்சுக்கிடுங்க. நான் அப்பீல் போறேன். அப்பீல்ல போய் அப்பீல்லையும் எனக்கு ஒரு இடைக்கால தீர்ப்பு, உங்களுக்கு தான் சொந்தம்னு வருது நிலம். ஃபைனல் வெர்டிக்ட், அதுவும் உங்களுக்கு தான் அந்த இடம் சொந்தம்னு வந்துருது. கரெக்டா சார்? இப்போ நான் இடத்த ஆக்கிரமிச்சு வச்சுட்டு உட்காந்துட்டு விட மாட்டேங்க. அதெல்லாம் கிடையாது, ஏன் இடம் தாங்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் திருப்பியும் கோர்ட்டுக்கு போய்ங்கிறீங்க. இது 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. 50 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணீர் யாருக்கு எவ்வளவுங்கிறதுல டிஸ்பியூட் வந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து, இனிமே என் பக்கம் வந்துடாதீங்க, ஒரு ஆணை அமைங்க, இந்தியாங்கிறது ஒரு அரசு, நிர்வாகம் பண்ண வேண்டியது கோர்ட்டோட பொறுப்பா அரசோட பொறுப்பா? நிர்வாகம் யாரோட பொறுப்பு? அரசாங்கத்தோட பொறுப்பு. கோர்ட்டு தீர்ப்பு போடும், தீர்ப்பு கொடுக்கும், இவரை கைது செய்யுங்கள்னு சொல்லும். கோர்ட்டு போய் கைது செய்யுமா? கைது செய்யறதுக்கு காவல்துறை இருக்கா? காவல்துறை இருக்கு. அப்போ கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குது. என்ன தீர்ப்பு கொடுக்குது?
காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு அந்த நடுவர் மன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பை ஒன்றை பெற்று அதன் பிறகு ஒரு இறுதி தீர்ப்பு வெளியாகி அந்த இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிட்டவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், காவிரி நடுவர் மன்றம் அமைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இவங்கெல்லாம் போராடி ஒரு தீர்ப்பு வாங்கிட்டாங்க. என்ன தீர்ப்பு வாங்கியிருக்கிறாங்க? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட். அந்த வாரியம் எது மாதிரி இருக்கணும்? பக்ரா பேஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு மாதிரி இருக்கணும், தெளிவா சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஆனா அன்னைக்கு பாஜக நமக்கு வஞ்சகம் செஞ்சது. அமைக்க சொன்னது காவிரி மேலாண்மை வாரியம், தட் மீன்ஸ் போர்டு. பாஜக அமைத்தது அத்தாரிட்டி, தட் மீன்ஸ் ஆணையம். இப்ப காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டாச்சு. இப்ப தண்ணி திறக்கிறது யாருடைய பொறுப்பு? அந்த அமைப்போட பொறுப்பு. அந்த அமைப்பு சொல்லுது தண்ணி திறக்கணும்னு. இப்ப திறக்க மறுக்கிறது யாரு? கர்நாடகா. இப்ப நீங்க யாரை கண்டிக்கணும்? சார் அதான் சார், ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும் ஒரு அணுகுமுறை இருக்கும் தானே. சரி, ஒவ்வொரு ஆட்சியாளரும் இந்த ஆட்சியாளர் எதையுமே பேச மாட்டேங்கிறார். இது அவருடைய அணுகுமுறை. அவங்க இவ்வளவு நாளா இருந்த ஒரு சிஸ்டத்துக்கு மாற்றமா நம்ம ஒன்று செய்யலாம்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்து அதை ஒரு பெரிய குற்றச்சாட்டாக சுமத்துவது அது பலனை தருமா அப்படிங்கிறத என்னோட கேள்வி. அருமையான கேள்வி சார். நீங்க இந்த ரூட்ல போனீங்க, அவரு இந்த ரூட்ல போறாரு. நமக்கு எந்த ரூட்ல போனா என்ன? நமக்கு தேவை தண்ணி. தண்ணி, அவ்வளவுதான். கரெக்டா? இப்ப நீங்க அமைதியா இருக்கிறீங்கல்ல, எதுவுமே பேசாம, இது தண்ணியை வாங்கி தந்துட்டா எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற. அதுதான் சார். அது நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க. நீங்க கர்நாடகா கண்டிங்க, காங்கிரஸோட கொஞ்சம் கொலாவுங்க, பிஜேபியோட கொஞ்சம் கொலாவுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க காங்கிரஸை கண்டிப்பதுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. நீங்க காங்கிரஸை கண்டிக்க வேண்டாம், விட்டுருங்க. எனக்கு தேவை தண்ணி. அதுக்கு இப்போ வழி சொல்லுங்க சார். உங்களுக்கும் சாப்பாடு வேணும், எனக்கும் சாப்பாடு வேணும். யார் தரப்போறா? இல்ல சார், இது வந்து சினிமால இருந்து திரையில இருந்து சோறு வருமா? இல்ல சார், இது எங்க இருந்து வரும்? இது இந்த கேள்வி எப்படி அப்படின்னு விவசாயிட்டு இருந்தா சோறு வரும். அந்த விவசாயி காஞ்சி போய் கிடக்கானா இல்லையா? இந்த விவசாயி காஞ்சி போய் கிடக்குறான்ல, அவன்கிட்ட அவன் தானே அரிசி உற்பத்தி பண்ண போறது, நெல் உற்பத்தி பண்ண போறது விவசாயி தானே. அந்த விவசாயி தண்ணி கேட்கறான், தண்ணி தரல. சரி, விட்டுருங்க. நீங்க கண்டிக்கல, அந்த விவசாயி கண்டிக்கலாம்ல. யாரு? விவசாயிகள். அந்த விவசாயி யாரை கண்டிக்கிறான்? கர்நாடக அரசை கண்டிச்சு அவன் போராட்டம் பண்ணான்ல. அந்த விவசாயி போராட்டம் பண்ண போறாங்க. நீங்க விவசாயிகளை வீட்டு சிறையில் வைக்கிறீர்கள். இதுக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? அதையும் தாண்டி நாங்க டெல்லியில போய், ஏன்னா டெல்லி தான் இந்திய ஒன்றியம் தான் கர்நாடகாவுக்கும் உத்தரவு போடணும். எப்பா நீ இப்ப செய்ய போறியா இல்லையான்னு கேட்கணும். நாங்க டெல்லியில போய் போராடுறோம்னு அந்த விவசாயிகள் கிளம்புகிறார்கள். அந்த விவசாயிகளை பாதியில இறக்கி மகாராஷ்டிரா அரசு திருப்பி அனுப்பிடுது தமிழ்நாட்டுக்கு. அந்த விவசாயி உங்களை எதிர்த்து போராடல, தாவேக்காவை எதிர்த்து போராடல, காங்கிரஸை எதிர்த்து தான் போராட போறாங்க. அவங்கள பாஜக அரசு தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்புது. இதையாவது கண்டிக்கலாம்ல சார். உங்க குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம், வழக்கமாக திமுக எதிர்கட்சியான திமுகவை சார்ந்தவர்கள் அல்லது அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்களுடைய அந்த பேச்சுக்கள் அப்படிங்கிறது வந்து இன்னும் அவர்கள் அந்த தோல்வி அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் இருக்கிறாங்க, இன்னும் ரியாலிட்டியை புரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அது எப்படி? எனக்கு அப்படி இல்லை. நான் ரொம்ப யதார்த்தமும் முதலே சொன்னேன். புதியவர்கள் வந்திருக்கிறார்கள், ஒரு மாற்று, மக்கள் மாற்றத்தை நம்பிதான் வாக்களித்திருக்கிறார்கள். நான் தெளிவாக சொன்னேன். எனக்கு எந்த அதிர்ச்சியும் இல்லை. இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய அரசு வேண்டும் என்று மக்களில் ஒரு பெரும்பான்மையான மக்கள் விரும்பி இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு புதிய அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதுதான் ஜனநாயகத்தினுடைய பலம். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. இதுதான் ஜனநாயகத்துடைய பெரிய பலம். தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு நீங்க இந்த கருத்தை சொல்றீங்க. பட் தேர்தல் காலகட்டங்கள்ல தேர்தல் முடிவு வெளியாவதற்கு முன்பு உங்களை போன்றவர்கள் நீங்களே கூட 200 இடங்கள்ல இல்ல நான் இங்கே சொல்லல. 200 இடங்கள்ல இல்ல, நான் சொன்ன ஒண்ணு நீங்க எடுத்து காட்டுங்க. நான் பொதுக்கூட்ட மேடைகளில் பேசுகின்ற பொழுது 200 இடங்களில் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். நான் அளித்த பேட்டிகள் இன்னும் இருக்கு. அந்த பேட்டியை வேணா உங்களுக்கு காட்டுறேன், இல்ல என் சமூக வலைதளங்களில் கூட போட்டிருக்கேன். கூட்டணியோடு சேர்த்து, ரொம்ப தெளிவா வார்த்தை பயன்படுத்திருக்கேன். கூட்டணியோடு சேர்த்து 130 இடங்களை வென்றால் ஆச்சரியம் இல்லை. என் கணிப்பு. நான் வந்து என் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன், என் ட்விட்டரில் போட்டிருக்கிறேன், வீடியோ பேசியிருக்கிறேன், பல யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறேன். அத்தனையிலும் நான் தெளிவாக சொன்னது, என்னுடைய யூடியூப், நான் தனியாக நடத்தக்கூடிய யூடியூப்லேயும் நான் சொன்ன வார்த்தை, கூட்டணியாகவே 130 இடங்கள் திமுக அணிக்கு வரும் என்று நான் எதிர்பார்த்தேன். இப்பவும் நான் சொல்கிறேன், திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று நான் உறுதியாக நம்பினேன். திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் மக்களின் முடிவு மாற்றாக இருக்கிறது. அந்த முடிவை நான் மதித்து ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு அதில் எந்த ஐயோ அப்படிங்கிறதுக்கு, நான் எலெக்ஷன்லையும் கண்டெஸ்ட் பண்ணல, எனக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஜனநாயகத்துடைய பலமும் இதுதான், ஜனநாயகத்துடைய பலவீனமும் இதுதான். அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். அது அல்ல வேற சப்ஜெக்ட். நான் சொல்ல வர்றது,
நீங்க புதுசா ஒண்ணு வச்சிருக்கிறீங்க. ம். நீங்க இப்போ உங்களுக்கு ஏதோ ரெகுலரா நீங்க இங்க வந்து ஒரு நெறியாளரா இருக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. ஒரு மாத வருமானம் இருக்கும். நீங்க வந்து ஒரு குடும்பத்த நடத்துவீங்க. இப்படி இருக்கு. போன மாசம் ரூ. 2000 அந்த கரண்ட் பில் வந்த இடத்துல ரூ. 20,000 இப்போ உங்களுக்கு கரண்ட் பில் வந்தா, நீங்க யார கேட்பீங்க? திமுகவையா? அதிமுகவையா? ஐநா சபையா? அமெரிக்க அதிபரையா? தாவேக அரசையா? இல்ல இல்ல வந்தா யார கேட்பீங்க? அரசு இல்ல சார். அரசின் மூலம் ஏதோ ஒரு வடிவத்துல மக்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை நம்ம தொடர்ந்து சந்திச்சு தான் வந்தோம். இப்ப புது வடிவத்துல வந்திருக்கு. அப்படித்தானே மக்கள் எடுத்துக்குவாங்க. அப்படி எடுத்துட்டு அமைதியா போங்கங்கிறீங்க. இந்த அமைதியா போறது இல்ல சார். இது மக்கள் நிச்சயமாக எதிர்வினை ஆற்றுவாங்க. பட் இந்த ஒரு இன்சிடென்ட் இது மாதிரியான சில சம்பவங்களை வைத்துக்கொண்டு இதோட தாவேகா கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆயிடுச்சுங்கிறத நீங்களே நான் அப்படி சொல்லலையே. பேசுறீங்க. நான் அப்படி சொல்லவே இல்ல. நான் சொல்லாததெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நான் எங்கேயாவது அன்பாப்புலர் ஆயிடுச்சுன்னு சொன்னேனா? இல்ல நான் இது தாவேகா வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கேயா சொன்னேனா? இல்ல நீங்க நான் ரொம்ப நேற்று கவனமா வெளியிட்ட ஒரு வீடியோ கூட ரொம்ப நான் கவனமா பார்த்தேன். ஒரு வார்த்தை பயன்படுத்துறேன். நான் என்ன வார்த்தையை பயன்படுத்திட்டு வரேன்? உங்களுக்கு வாக்களித்தவர்களே உங்கள் மீது நம்பிக்கை இழக்க தொடங்குகிறார்கள்னு சொன்னேன். இப்ப அதான் சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு வாக்களித்தவர்களே அதுக்கு என்ன அளவுகோல் சார்? சார் அதைத்தான் இவ்வளவு நேரம் நான் சொன்னேன். ம். ஒரு சகோதரி திரைத்துறையை சேர்ந்த ஒரு சகோதரி சினிமா சீரியல்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரி சொல்றாங்க. நான் வந்து இதை நம்பினேன். 200 யூனிட் மின்சாரம் என்றார்கள், நம்பினேன். ஆனா எனக்கே கரண்ட் பில் இவ்வளவு வந்திருக்குன்னு சொல்றாங்க. வருஷம் இல்ல, இதே செந்தில்வேல் 50 சார் வருஷம் பேசலாம். 100 நாளை வச்சு நம்ம எடை போட முடியாது. 50 நீங்க தான் சொன்னீங்க. தெளிவா 100 நாள்லயே இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் நீங்க தான் சொல்றீங்க. இப்ப நான் சொன்ன குற்றச்சாட்டு ஏதாவது வராத குற்றச்சாட்டு அப்படின்னா நீங்க எனக்கு மறுக்கணும். ம். ஆனா கண்ணுக்கு தெரிஞ்சு உங்க கட்சி நிர்வாகியின் மீது ஒரு பெண் கண்ணீரோடு வந்து புகார் குடிக்கின்ற போது அந்த கட்சி நிர்வாகியை கைது செய்யறதுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் தேவை? அதுக்கும் 6 மாசம் டைம் கேட்பீங்களான்னு நான் கேட்கிறேன். ரெண்டு வேற இல்ல வேற சார், கேள்வி. நீங்க வந்து அதான் அதாவது குற்றச்சம்பவங்கள் நடக்குது, நடவடிக்கை இல்ல நடக்குதுன்னு உங்களை ஒத்துக்கிறீங்களா? குற்றச்சம்பவங்கள் நடக்குது. நடக்குது சார். அவங்க சொந்த கட்சி நிர்வாகிகள் மீது குற்றச்சம்பவங்கள் வருதா? குற்றச்சம்பவங்கள் நடக்குது. சரி, இல்ல அவங்க சொந்த கட்சி நிர்வாகிகள் மீது புகார் வருதா? வருது. எல்லா சரி, கட்சி அதன் மீது- நிர்வாகிகள் மீது சரி, வருவது போல இல்ல, இல்ல, தாவேகா இல்ல, இல்ல. நிர்வாகிகள் மீதும் வருது. சாரி, அதை சரி, அதை சரி, ஒரு நம்ம நிமிஷம். ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா ஒரு சார்? நிமிஷம். இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்காதீங்க. ம். ஒரு பெண் பாலியல் ரீதியாக வல்லுறவுக்கு வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார் என்று அந்த பெண் புகார் தெரிவித்தால் ம். எக்ஸ் ஒய் இசட் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியை சேர்ந்தவர் விசாரிக்கப்படணும். அதுல நீங்க I agree. அதுல யாரும் மாற்றுக்கிறது சொல்ல முடியாது. இப்போ அப்படி விசாரிச்சிருக்கிறாங்களா? ஆமாவா இல்லையா மட்டும் சொல்லுங்க. குற்றச்சாட்டை எப்போ சார் எப்படி சார் விசாரிப்பீங்க? எஃப்ஐஆர் போட்டு வழக்கு போட்டு கைது செஞ்சுதானே சார் விசாரிக்க முடியும். அதான் சார் அது சார் எது குற்றச்சாட்டு? அப்போ வந்து ஒட்டுமொத்த காவல்துறையையும் விஜய் கண்ட்ரோல்ல வச்சுட்டு எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு பண்றாரு. அப்படி எடுத்துக்கலாமா சார்? நான் எடுக்கல. நீங்க ஏதோ அர்த்தம் புரிஞ்சுக்காங்க. நான் இல்ல சொல்றேன். அப்படித்தானே சார் இருக்கு. ஒட்டுமொத்த காவல்துறையும் கண்ட்ரோல்ல வைக்கலன்னு எடுத்துக்கலாமா? அப்ப நான் உங்க காவல்துறையே வேண்டுமென்றே தாவேகா நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா? காவல்துறைக்கு தலைவர் யாரு? காவல்துறைக்கு டிஜிபி தலைவர். அது எந்த அமைச்சர் யாரு? அதுக்கு அது அமைச்சர் முதல்ல உள்துறை யார் வச்சிருக்காங்களோ அவங்க முதலமைச்சர் தானே இப்போ. முதலமைச்சர். நான் யார்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும்? இல்ல சார் ஆந்திர முதலமைச்சரா? அதை தான் சார் நான் நீங்க வச்சிருக்கீங்களா வைக்கலாங்கன்னு நான் கேட்கறேன் உங்ககிட்ட. ம். யார் பதில் சொல்லணும்னு நான் இல்ல கேட்கல. அப்ப முதலமைச்சர் தான் தங்கள் சார், நான் கட்சி state- நிர்வாகிகள் என்ன தப்பு பண்ணாலும் அவர்கள் மீது அப்படி எந்த நடவடிக்கை நீங்க எடுக்கக்கூடாதுன்னு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க. நீங்க ஆன்சருக்கு வரீங்க. முதலமைச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு எடுத்துக்கலாமா? நீங்க இல்ல, அப்படி தானே சார் சொல்றீங்க? நீங்க எப்படி வேணா எடுத்துக்க, அது உங்க விருப்பம். இல்ல நீங்க நான் அப்படி தானே சார் கேட்கறது சொல்றீங்க? எனக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கண்ணீரோடு நிற்கிறாள். ஓகேங்க சார். அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும். ஓகே. ஏன் முதலமைச்சர் பேசணும்னு நான் சொல்றேன். ஓகே. எதுக்கு பேசணும் நீங்க கேட்கலாம். ஏன் பேசணும்? அந்த பெண் பாதிக்கப்பட்டா பாதிக்கப்பட்டு போட்டு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல சார் நீங்க அப்படி நினைக்கலையா? உங்க குற்றச்சாட்டு இல்ல என்ன? நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. இல்ல சார். இல்ல நான் இப்ப கேட்கறது சொல்லுங்க. ஒரு பெண் கண்ணீரோட பதில் சொல்றாங்க. ம். மாவட்ட செயலாளர் தாவேகா மாவட்ட செயலாளர் மீது ஒரு பெண் கண்ணீரோட பதில் சொல்றாங்க. சொன்னா சொல்லிட்டு போட்டு சார், எல்லா கட்சியிலும் தான் இருக்கு, விட்டுட்டு போங்க சார் நீங்க சொல்றீங்க. கரெக்டா? அப்படி நான் நீங்க சொல்லல அப்படி சொல்லலையா? இப்ப நீங்க அப்படி எப்படி நான் சொல்றீங்கன்னு சொல்லுங்களேன். நீங்க எப்படி நான் சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா நீங்க என்ன சொல்றீங்க? கரெக்டா சொல்லுங்க. இந்த முதலமைச்சர் பெண்ணுக்கு நீதி வேணும்னு சொல்லல நீங்க. இல்ல இல்ல, முதலமைச்சர் இந்த ஒண்ணு வரும். இந்த ஆ. பெண்ணுக்கு நீதி வேணும்னு நீங்க நினைக்கல. இல்ல அப்படி முதலமைச்சர் நினைக்கல இல்ல, நீங்க நீங்க சொல்றீங்க. நினைக்கிறீங்களா? முதல்ல நீங்க வாங்க. இந்த நான் பெண்ணுக்கு நினைக்கிறேன் சார். நீங்க அந்த பெண்ணுக்கு நீதி வேணும்னு நினைக்கிறீங்க. நான் நினைக்கிறேன். நீதி எப்படி கிடைக்கும்? அதான் சார் அப்ப இல்ல சார், ஒண்ணு வரும் சார். நீதி எப்படி கிடைக்கும்? நீதி எப்படி சிஸ்டமேட்டிக்கா கிடைக்கும்? கோயம்பேடு சந்தையில கிடைக்குமா? நீதி அவங்க எங்க கிடைக்கும்? சிஸ்டமேட்டிக்கா கிடைக்கும். சிஸ்டம்னா இது அவங்க சிஸ்டத்தோட முதல் புகார் படி அது. புகார் கொடுப்பாங்க. கொடுத்துட்டாங்களா? புகாரை ஒண்ணு ஆ. புகார் கொடுத்துட்டாங்களா? கொடுக்குறாங்க. கொடுத்துட்டாங்களா? கொடுக்குறாங்களா? கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டாங்க. புகாரின் மீது அடுத்து என்ன செய்யணும்? விசாரணை நடத்துவாங்க. விசாரணை எப்படி நடத்துவாங்க? காவல்துறை சிஸ்டமேட்டிக்கா அதான் நடத்துவாங்க. சிஸ்டம்னா புகார் எப்படி சார்? சார் ஒரு காவல் நிலையத்துல ஒரு புகார் வருது. போன உடனே அடுத்து என்ன செய்யும்? காவல்துறை ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அந்த புகாரை வாங்குவாங்க. வாங்கிட்டு அடுத்து என்ன செய்வாரு? அடுத்து வந்து அந்த புகாருடைய முகாந்திரம் என்னன்னு பாப்பாரு. அப்புறம் என்ன புகார் செய்வாரு? உண்மையான்னு பாப்பாரு. சரி, அதை வந்து
அடுத்த கட்ட அடுத்து விசாரணை அடுத்து என்ன செய்வாரு? நடத்துவாரு. விசாரணைனா என்னன்னு செய்வாரு? பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க. ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டாங்க. குற்றவாளி யாரோ அவங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. விசாரிப்பாங்களா? இது அதுக்கு வரைக்கும் வச்சுப்போம். இது வரைக்கும் அதற்கு வச்சுப்போம். பிறகு முகாந்திரம் இருந்தால் அவங்க எஃப்ஐஆர் போடுவாங்க. இது வரைக்கும் வச்சுப்போம். ஓகே. இது வரைக்கும் வச்சுப்போம். சரி, எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ண வேண்டியது அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒன்று சொல்றேன். ம். இதுல புகாரை வாங்கிட்டு இது வரைக்கும் அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கல. அதுக்கு விஜய் ஒரு தான் நிமிஷம். காரணம். ஒரு நிமிஷம் சார். விஜய் காரணம் இல்ல. ம். இதுக்கு யார் காரணம்னா அமெரிக்க அதிபர் காரணம். ஓகே. நீங்க சந்தோஷப்படுவீங்கல்ல? ஓகே. ஏன்னா விஜய் கேட்க கூடாது. விஜய் தான் காரணமா நான் சொன்னா உங்களுக்கு வருத்தம் வருது. விஜய் தான் உத்தரவு போட்டிருக்காரு. இல்ல சார், எவ்வளவு எனக்கு எதுக்கு சார்? பிரச்சனை வந்தாலும் நான் என்ன நீங்க சொல்றேன் சார், நடவடிக்கை இதுக்கு எதுக்கு சார் நமக்கு வம்பு? இதுக்கு அமெரிக்க அதிபர் காரணம்னு வச்சுட்டா ஹாப்பியா இருக்கலாம்ல? எதுக்கு சார் விஜய் காரணம் சொல்லணும்? சார் நீங்க சார், கேட்டதுல இல்ல, இருந்து ஒரு நானும் நிமிஷம். கேள்வி இல்ல, கேட்கிறேன். நீங்க கேக்குற கேள்வி இந்த எனக்கு புரியுது. தவறுக்கெல்லாம் முதலமைச்சர் தான் காரணம் நீங்க சொல்றீங்க. வேண்டாம், முன்னாள் முதலமைச்சர் மீது எதுக்கும் பலி போட்டா ஹாப்பியா இருக்கலாம்ல? எதுக்கு விஜய்கிட்ட போய் கேட்கணும்? இல்ல சார், இது சிஸ்டம்ல எப்படி வேணாலும் கோளாறு இல்ல நடந்துருக்கு சார். சார், இந்த கோளாறு அப்படியே விட்டுருவோம். இந்த கோளாறு அப்படிதான் இருக்கும் சார். இதெல்லாம் நடக்கும் சார். பெண்கள் பாதிக்கப்படுவாங்க சார். விட்டுட்டு போங்க சார். அப்படியா? அப்படி இல்ல சார், சார். please. நான் அப்படி இல்ல சொல்ல வரல. நீங்க இஸ்மாயில், நான் என்ன சொல்றேன், இது ஒரு தவறான வாதத்தை ஏற்படுத்திடக்கூடாது. ஒரு சிஸ்டம்ல விசாரிப்பாங்க நீங்க சொல்றீங்க. விசாரணை என்பது என்ன? சம்பந்தப்பட்ட நபர் எஃப்ஐஆர் போடப்பட்ட பிறகும் சில இடத்துல சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்யல. ஏன் கைது செய்யல? ஒவ்வொரு வழக்கையும் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அதற்குள் இந்த அரசு நடந்து கொண்ட விதம் என்பது மிக 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 அருவருப்பானது. கிரைம்ஸ்ல கொள்கை சார்ந்த அரசியலுக்கு நான் வரேன். நீட்டு, காவிரி சிக்கல், இப்படி பலதை சொல்றீங்க. இதுல நீங்க என்ன சொல்றீங்க? நீட்டை நாங்க எதிர்க்கிறோம் நீங்களும் சொல்றீங்க. தாவேக அரசு பெரியார் தான் எங்களுடைய கொள்கை வழிகாட்டின்னு சொல்றீங்க. அந்த நீட்டுக்கு எதிராக அந்த பெரியார் நிறுவிய திராவிடர் கழகத்தில் அந்த பெரியார் விதைக்கப்பட்ட பெரியார் திடலில் இருந்து நீட்டிற்கு எதிராக ஒரு அமைதி வழியிலான ஒரு இருசக்கர வாகன பேரணி நீங்க தடை போட்டு பெரியார் திடல்ல நூற்றுக்கணக்கில் போலீஸை குமிக்கிறீங்க. எதுக்கு? நீங்க நீட்டுக்கு எதிரி தானே? இதையெல்லாம் விஜய் நேரடியாக உத்தரவு போட்டு இப்படி ஒண்ணு நடக்கக்கூடாதுன்னு அவரு செய்யறாரு. சொல்லவே இல்லையே. இதெல்லாம் ஆந்திர முதலமைச்சர் செய்யற சத்தியம் தான் சொல்றேன். உங்களுக்கு தெரியாத இல்ல சார், சிஸ்டம் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இல்ல, எனக்கு உண்மையிலே தெரியல சார். இல்ல, நான் நம்புறேன் விஷயமே இல்ல. விஜய் காவல்துறை யார் ஆட்சியில் யார் இருந்தாலும் காவல்துறைக்குன்னு ஒரு விஷயங்கள் வச்சிருப்பாங்க. அதன்படி தான் நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அப்படின்னா இப்ப அந்த S2 போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள தான் கண்டிக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி யாரை கண்டிச்சோம்? அது எடப்பாடி முதலமைச்சர் ஆகும்போது எடப்பாடி பழனிசாமியை கேட்போம். ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகும்போது ஸ்டாலினை கேட்போம். ஐயா கலைஞர் இருக்கும்போது கலைஞரை கேட்போம். விஜய் ஆட்சி காலத்துல என்ன கேட்போம்? பக்கத்து மாநில முதலமைச்சரை கேளுங்க, இல்லைன்னா அந்த கான்ஸ்டபிள் ரைட்டர் யாரையாவது கேளுங்க. அப்படிதானே சார்? சார் அடிங்க சார், அடிங்க. அதாவது சார், நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த ஒரு பழைய சிஸ்டம், குறிப்பாக வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு முறை, ஒரு கவுன்சிலர் கூட ஒரு பெரிய ஒரு மிட்டா மிராசு, ஒரு உள்ளூர் பண்ணையார்கள் தான் கவுன்சிலர் எலெக்ஷனில் கூட அவங்க கவுன்சிலராக ஜெயிக்க முடியும். பல லட்சம் ரூபாய் பணம் ஒரு கவுன்சிலருக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி தான் அவங்க ஜெயிக்க முடியும்னு ஒரு சிஸ்டம். இதில் MP MLAக்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு இப்போ ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிற விஷயத்தை ஒழிச்சு கட்டி ஒரு ஆட்சி வந்திருக்கு. முதல் கட்டமாக அதையாவது பாராட்டலாம் இல்லையா? எதுக்கு வந்தீங்க? மக்களுடைய வெறுப்பு பிரதிபலிக்குது. அதெல்லாம் எதுக்கு வந்தீங்க? எதுக்கு கடந்த உங்க மேல நான் சொல்றது தப்பு. திமுக மேல புரியுது. எதுக்கு வந்தீங்க? அதான் எதுக்கு வந்தீங்க? மாற்றத்தை ஏற்படுவதற்காக. என்ன மாற்றம்? மாற்றம் மக்கள் என்ன விரும்புறாங்களோ அந்த மாற்றம். அதெல்லாம் நடக்கலன்னு தானே என்ன பேசிட்டு இருக்கேன். அதான் சார், 100 நாள்ல திருப்பி வண்டியை கொண்டு போய் எங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போயிட்டீங்க. இல்ல சார், நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? இதெல்லாம் பணம் இல்ல வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒழிச்சிருக்காருங்கறத நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? 2-3 விஷயத்தை நம்ம உடைச்சு பேசுவோம், வெளிப்படையா பேசுவோம். எனக்கு நான் அவரோட வாய்க்கார புச்சண்டையா? நல்லவற்றை பாராட்டலாம், இல்ல நல்லவற்றை பாராட்டலாம். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை, எவ்வளவு பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் எவ்வளவு நீங்க கொண்டு போயிருக்கீங்க. இல்ல, அதனால நானும் கேக்குறேன். இன்னைக்கு அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். தாவேக அமைச்சர்கள் கமிஷன் கேட்க தொடங்கிட்டாங்க, பார்ட்டி ஃபண்ட் கேட்க தொடங்கிட்டாங்க. ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்றாரு. செலவழிச்சு தான் நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறோம்னு அமைச்சர்கள் பேசிய ஆடியோ இருக்குதுங்கிறார். அண்ணாமலை குற்றச்சாட்டு. இப்போ இது பொய்ன்னு வச்சுப்போம், நான் நம்பல. நான் இது தூய சக்தி நான் நம்புறேன், ரைட்டா? அப்போ உங்க மேல அபாண்டமா அண்ணாமலை குற்றச்சாட்டுறாருல, ஒரு டெஃபமேஷன் கேஸ், ஒரு நோட்டீஸு, ஒரு மறுப்பு அறிக்கை, நான் JRT வாயிலாக சேலஞ்ச் பண்றேன், வராது.
ஏன் தெரியுமா? வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் அவர் அந்த ஆடியோ வெளியிடுவார். எந்தெந்த அமைச்சர்கள் எவ்வளவு கமிஷன் கேட்கறாங்கிற ஆடியோ வெளியிடுவார். சார் அண்ணாமலை வெளியிட்ட ஆடியோக்கள், வீடியோக்கள் அதனுடைய நிறைய இருக்கு, நிறைய இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நிறைய இருக்கு. அதெல்லாம் சேர்த்து தானே நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. திமுகவிற்கு எதிராக அண்ணாமலையோ அண்ணன் சீமானோ மற்றவர்களோ எல்லோரும் திமுகவிற்கு எதிராக விதைத்த வெறுப்பை நீங்கள் அறுவடை செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய திரை கவர்ச்சியின் மூலமாக. எனக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க ஒண்ணு சொல்லுங்க, நம்புறீங்களான்னு? நம்மாழ்வார் ஐயா இப்ப இறந்துட்டாரு. ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். இப்போ நம்மாழ்வார் ஐயா உயிரோடு இருந்திருந்தாருன்னா அப்படி வச்சுக்கிடுங்க. அல்லது நம்மாழ்வார் ஐயா உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அவர் ஆகச்சிறந்த மனிதர், நல்ல ஒரு விவசாயி, மண்ணையும் மக்களையும் நேசித்தவர். அதில் நீங்க மாற்றுக்கருத்தில் உங்களுக்கு ஒத்துப்பீங்க நம்புறேன். அவர் முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தி களம் காண்கிறார். ஓட்டுக்கு பணம் கொடுக்காம எதுவும் இல்லாம. இந்த மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்களா? வாக்களிக்க மாட்டாங்க. மயில்சாமி அண்ணாதுரை நிற்கிறார், ஓட்டு போட்டுருவாங்களா? ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, நேர்மை, நீதி, நியாயம் அதல்ல. அவர் மீது கொண்ட திரை கவர்ச்சி, விஜயின் மீதான திரை பிரபலத்தினால் அவருக்கு இந்த ஓட்டு விழுந்துச்சு. ஒன்று. எதுவாகினும் எப்படி வேணாலும் வச்சுக்கிடுங்க நீங்க, எதுவானும் ஒரு பக்கத்தை பார்க்குறீங்க. மே 10ஆம் தேதியோடு அது முடிஞ்சுது. மே 10ஆம் தேதியோடு அது முடிஞ்சுது. நானே பல இடத்துல ஒன்றை பாராட்டி இருக்கிறேன். இப்பவும் இந்த அவையில் கூட எனக்கு அதை பாராட்டுறதுல மாற்றுக்கிறது இல்லை. பல புதியவர்கள், பொது வாழ்க்கைக்கு புதியவர்கள், பல இளைஞர்கள் இன்னைக்கு பொறுப்புகளுக்கு வர்றது உள்ளபடியே பாராட்டத்தக்கது. நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். எனக்கு இதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஒரு 75 ஆண்டுகால பாரம்பரியம் மிக்க இயக்கங்கள், 50 ஆண்டுகால பாரம்பரியம் மிக்க இயக்கம் அதிமுக. இதை தாண்டி திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு சாமானியன் இன்னைக்கு அமைச்சராகிறான், எங்கேயோ இருந்து ஒரு சாமானியன் இன்னைக்கு எம்எல்ஏ ஆகிறாரு. ஒருத்தர் வந்து ஒரு பொறுப்புல போய் உட்கார்றாங்க அப்படிங்கிறது உள்ளபடியே மகிழ்ச்சி அடையக்கூடியது, வாழ்த்துக்குரியது. அது எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை. அந்த ஒன்றை வச்சுக்கிட்டு அதை வாழ்த்தியாச்சு. இப்போ அது வாழ்த்து. இங்கேருந்து ஒருத்தன் சாமானியம் போயிட்டான். இப்போ இவன் ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு அமைச்சரவை தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஒரு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு இந்தியாவிலேயே கேரளாவுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே பெரிய விஷயம் தான். இப்போ அதனால எனக்கு என்ன நன்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல சொசைட்டிக்கு. எனக்குன்னா சொசைட்டி இவ்வளவு நாள் நீங்க கொடுக்காத ஒரு விஷயத்த ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு பெரிய யாருக்கு கொடுக்காது? குறிப்பாக யாருக்கு? கூட்டணி கட்சிகளுக்கு. அப்படி சொல்லுங்க, தலித்துகளுக்குன்னு சொல்றாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கல. அது திமுக அதிமுக ரெண்டுக்குமே அதான் ஸ்டாண்டு. அதிமுகவுக்கு அதான் ஸ்டாண்டு, திமுகவுக்கு அதான் ஸ்டாண்டு. அது கொள்கை ரீதியாக பேசி அவர்கள் வந்து அதை சரியா தப்பான்னு முடிவு பண்ணி மாத்திக்க வேண்டியது. நிர்வாக ரீதியில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள், பல கோளாறுகளை நீங்க வந்து சொல்றீங்க. தண்ணி வரல, ஒட்டு மொத்தமா அதை வந்து ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான வெறுப்பாக நம்ம திசை திருப்புறாங்களோ அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. ஜாலியா இருப்போம் எல்லாரும் சார். வேணா நான் எப்படி சொல்றேன் சார். இப்ப பாருங்களேன், இப்ப தலித் நீங்க சொல்ல கரெக்ட். இப்ப நீங்க சொன்ன நான் கேட்ச் பண்ணிட்டேன், பாயிண்ட கேட்ச் பிடிச்சிட்டேன். இப்ப நான் சொல்றேன், அரிசி விலை கிலோவுக்கு 50 ரூபாய் ஏறி இருக்கு. அந்த மாதிரி ஊடகவியலாளர்கள் பொறுப்பு சார். அதற்கும் விஜய் தான் பொறுப்பு. நம்ம தான் பொறுப்புன்றேன். நான் உங்க லைனுக்கு வந்துட்டேன் பாத்தீங்களா சார். விஜய் பொறுப்பு இல்லை சார். முட்டை விலை ஏறி இருக்கு, யார் பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு. மின் கட்டணம் உயர்வுக்கு யார் பொறுப்பு? நீங்களும் நானும் தான் பொறுப்பு. புரியுதா உங்களுக்கு? நம்ம தான் பொறுப்பு. இப்ப ஏதாவது நல்லது நடந்தா அது யாருக்கு கொடுத்துடலாம், அது நம்ம விஜய்க்கு வச்சுக்கிடுவோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ காவிரியில தண்ணி வரல, நீங்களும் நானும் தான் பொறுப்பு. கரெக்டா? இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பேசுறேன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி கரெக்டா வந்துட்டோமா, வச்சுக்கிடுவோம், சந்தோஷமா இருப்போம். என்ன பிரச்சனை? இப்ப விஜய்க்கு என்ன பொறுப்பு? வெள்ளிக்கிழமை ஆனா பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டணும், மற்ற நாள் கோட்டு ஷூட் பண்ணணும், சனியாரானா லீவ் எடுத்துக்கணும், 6 மணி ஆனா வீட்டுக்குள்ள போயிடணும், ஜாலியா இருக்கட்டும். நான் தான் சொல்லிட்டேன், உங்க லைனுக்கு வந்துட்டேன். இதை மாதிரி சூப்பர் ஆட்சி வேற ஒன்றும் கிடையாதுங்கிறேன். நீங்க என்ன சார் மக்கள் சார், ஒரு 2000 அந்த இடத்துல ஒரு 29,000 கரண்ட் பில் வர்றது ஒரு பிரச்சனையா என்ன சார்? இதெல்லாம் ஊடகங்கள் பொறுப்பு எடுத்துக்கணும் சார். இப்போ அரசியல் களத்தில் அடுத்த ஒரு பரபரப்பு என்னன்னா, திமுக பாஜக கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கு, நெருங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நான் உறுதியா சொல்றேன், தாவேகாவும் பாஜகவும் கூட்டணி வைக்க போறாங்க. ஓகே, அதான் இதுக்கு பதில். திமுக பாஜக கூட்டணி ஒருவேளை அமைந்தால் உங்களை போன்ற ஒரு நிலைப்பாடு என்ன? தாவேகா கூட்டணி பாஜக கூட்டணி அமையும் நான் உறுதியா நம்புறேன். அமையாத பத்தி நான் ஏன் பேசுறேன்? திமுக பாஜகவும் ஏற்கனவே கூட்டணி இருந்தவர்கள் தானே. அதனாலதான் சொல்றேன், தாவேகாவும் பாஜகவும் கூட்டணி நிச்சயமா வைப்பாங்கன்னு நான் சொல்றேன். திமுகவே பாஜகவோட கூட்டணி வச்சிருக்குன்னா தாவேகா வைக்காதா? நான் தெளிவா சொல்றேன், தாவேகாவும் பாஜகவும் இப்ப ரகசிய கூட்டணியில் இருக்காங்க, விரைவில் வெளிப்படையாக கூட்டணி வைப்பார்கள் நான் சொல்லிட்டேன். பிரதமராக அடுத்து யார் வரப்போகிறார்? ஒன்னு பிஜேபியை சேர்ந்தவர்களா அல்லது காங்கிரஸா? இல்லையா, 2 பேரும் கிடையாது. கிடையாது, வர்றாங்க. விஜய் தான் அடுத்த பிரதமர். விஜய் சார், நீங்க இதை கூட தமிழ்லாம் வச்சுக்கலாம். அடுத்த பிரதமர் விஜய். செந்தில்வேல் ஓப்பன் டாக் எப்படி நல்லா இருக்கும், உங்களுக்கு தலைப்புலாம் கொடுக்குற பாருங்க. நீங்க நன்றி சொல்லி எனக்கு நியாயமா
யார் சொன்னது? நானா சொன்னேன்? யார் சொன்னா? சொல்லுங்க சார். சார் ஆதவர்ஜுனா சொன்னார் சார் சட்டப்பேரவையில். ஆதவர்ஜுனா சொன்னா கூட நீங்க நம்பாதீங்க சார். விஜய் கூட ஒரு ஜோசியக்காரரை வச்சிருக்காரு பாருங்க, அந்த ஜோசியக்காரரே சொல்லியிருக்காரு. ஓகேங்க சார். ரொம்ப பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தாவேகா இருக்கிற அணியில் திமுக இருக்காது சார். நீங்கள் நிறைய விஷயங்களை முன்கூட்டியே சொல்லியிருக்கிறீங்க. அது செங்கோட்டையன் தாவேகாவில் சேர்றதா இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் வெளியேறுவார், இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது நடந்திருக்கு. இப்போ வந்து அடுத்த எலெக்ஷன் வரக்கூடிய 2029 மக்களவைத் தேர்தலில் இப்போ ஒரு கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் கிளியர் ஆகிடுச்சு. தாவேகா காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி, அவங்க இந்தியா கூட்டணி மேபி இல்லாமல் வேற ஒரு பேர்லேயோ ஏதோ போக போகிறாங்க. திமுகவின் நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அதிமுக ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க. மோடியா லேடியான்னு ஜெயலலிதாமா கேட்டாங்கல்ல, அந்த எலெக்ஷன்ல திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்துச்சு. ஆமாம், திமுக தனியாகவும் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் 2014 எலெக்ஷனில் வந்து திமுகவும் காங்கிரஸும் பிரிஞ்சிருந்தாங்க. திமுக தனியாக இருந்துச்சு, காங்கிரஸ் தனியாக இருந்துச்சு. பாஜக ஒரு பக்கம் வேறு சில கட்சிகளோடு இருந்தாங்க. தட் மீன்ஸ் தேமுதிக, மதிமுக, பாஜக நின்று 2 இடங்களை ஜெயிச்சாங்க. திமுக, அதிமுக ரெண்டுமே நாடாளுமன்ற தேர்தலில் தனித்தனியாகத்தான் நின்றார்கள். இந்த வரலாறு ஏற்கனவே எங்க தமிழ்நாட்டில் இருக்குது. காங்கிரஸோடு திமுக போட்டிட்டு திமுக காங்கிரஸ் ஒரு அணியா நிற்பாங்க. கண்டிப்பா அதிமுக பாஜக அணியில இருந்துதான் அவனுங்கிற கட்டாயம் கடந்த காலங்களில் இல்ல. பாஜக என்ன செஞ்சிருக்குது? அதிமுக தனியா நின்றுருக்குது. கடைசியா நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவோட கூட்டு, நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனியாக தான். கட்டாயம் ஏதோ ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி வச்சு ஆகணுங்கிற மாதிரியான ஒரு ஒரு பிம்பத்தை, ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிறதே ஒரு பெரிய அரசியல் பிழை. எந்த இடத்திலும் பாஜகவை கண்டிக்க மறுக்கிறது தாவேகா. நீங்க ஏதாவது பாஜக கண்டிச்சு நீங்க பார்த்துருக்கீங்க? பாஜக கண்டிக்கிறேன்னு சொன்ன வார்த்தை, கண்டிக்கிறேன் பாஜகவை, அப்படி ஏதாவது நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. இல்லை. இப்ப வந்தே மாதரம் விவகாரத்திற்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி அவர்களும் ஆராசா அவர்களும் அவ்வளோ கடுமையான வாதங்களை ஒரு 10 வருஷம்லாம் இல்லை, 10 நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் வைத்தார்கள். அதில் அக்கா கனிமொழி அவர்கள் வைத்த வாதம், இது போன்ற வாதங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் எல்லோரும் தேச விரோதிகள், தேச துரோகிகள் என்று சொல்கிறீர்கள். நான் சொல்கிறேன், உங்கள் கட்சியே தேச விரோத கட்சி. யார? பாஜகவை. அப்படிலாம் விஜய் பேச மாட்டாரு, பேசவும் முடியாது. அவர் ஆளுநரே கண்டிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாரு. தமிழ்தாய் வாழ்த்து இப்போ ஒரு தீர்மானம் போட்டாங்கல்ல சட்டப்பேரவையில், அதன் பிறகு இப்போ சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்பட்டிருக்கிறது. இஸ்மாயில் உங்க செல்வாக்கை பயன்படுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக 3வது இடத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை பாடிய ஆளுநருக்கும் ஆளுநர் மலைக்கும் கண்டனம்னு ஒரு வார்த்தையை வாங்கிட்டு வந்துருங்க. நான் ஆயுசுக்கும் அதுக்கப்புறம் தாவேகா எடுத்து பேசுறதை விட்டுருவேன். தீர்மானம் வந்து சட்டம் கிடையாதுல்ல சார்? தீர்மானம் தான் எதிர்ப்பை பாதி. நீங்க தான் சொன்னீங்க தீர்மானம் அது வேற, வாயே திறக்கல அப்படின்னீங்க. அதுக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாச்சு சார். ஜிஓவே இருக்கு, ஸ்டாலின் ஜிஓவே போட்டார். அதுக்கு முன்னாடி எதை விட்டுருங்க. இந்த தீர்மானத்தை மதிக்கணும்ல. தீர்மானங்கிறது எதுக்கு? அதான் நீங்க தான் சொன்னீங்க மதிக்கணும்ல. பாஜகவும் இணக்கமா இருக்கிறாங்க, நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல, அதுதான் சொல்றேன். நான் கேட்கறது உங்களுக்கு புரியல. இணக்கமாக இருக்காங்கிறதுக்கு தான் நான் சான்று தர்றேன். ஆளுநரை கண்டிக்க மாட்டாங்கிறேன். ஆளுநரை கண்டிச்சிட்டாங்கன்னா நான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். சாச்சா, நான் தாவேகா தப்பா நினைச்சிட்டேன், இவ்வளவு வீரமானவங்களா இருக்காங்களே, ஆளுநரெல்லாம் கண்டிக்கிறாங்க, பாஜகவை கண்டிக்கிறாங்க, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன், நான் ஒத்துக்கிறேன், எனக்கு என்ன இருக்கு? இல்லை சார், நான் நேரடியாக ஒரு கேள்வி கேட்குறேன். இல்லை சார், இப்போ தேர்தலில் காங்கிரஸ் அணி வந்து காங்கிரஸ் அணி அப்படிங்கிறது பலமாக இருக்குது. கடந்த முறை திமுகவில் இருந்த கட்சிகள்லாம் இந்த பக்கம் இருக்கிறாங்க. கடந்த பலமாக இருக்காங்க, தாவேகாவின் பக்கம் இருக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டில் தாவேகா பக்கம் இருக்காங்க. தாவேகா, காங்கிரஸ், விசிகா, இடதுசாரிகள், முஸ்லீம் லீக் எல்லாம் இருக்கிறாங்க. கடந்த முறை இவங்கெல்லாம் வந்து கூட்டணியில் இருந்தாங்க. இடதுசாரிகள் தாவேகா கூட்டணியில் இல்லை, தெளிவா பேசும். அரசை ஆதரிக்கிறாங்க, அரசு ஆதரிக்கிறோம், ஆனா கூட்டணியில் இல்லைன்ட்டாங்க. விசிக நேற்று வரை தாவேகா கூட்டணியில் இல்லை. நேற்று அந்த மாநாட்டில் தான் சொல்றாரு, நாங்க விசிகா வந்து தாவேகா கூட்டணியில் இனி தொடரும்னு அறிவிச்சுட்டு இன்னைக்கு தான் அவர் முதலமைச்சரை பார்த்துருக்கிறாரு. நேற்று வரைக்கும் அவருமே தாவேகா கூட்டணியில் இருப்பதாக உறுதிப்படுத்தல. இன்னைக்கு ஏதாவது சட்ட ஒரு தன்மை இருக்கா சார்? எதுக்கு? ஆட்சியில பங்கெடுத்த பிறகு கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்றதுல ஏதாவது எனக்கு தெரியல. நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன், எனக்கு அது நீங்க தான் இப்போ சொன்னீங்க, அதனால சொல்றேன். தாவேகா, விசிக, ஐயுஎம்எல், வேற யாரு, அவ்வளோதான் இதாக இருக்கிறாங்க.
இது இல்லாமல் வந்து 2 கம்யூனிஸ்ட் எங்கே இருக்கிறாங்க, வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க தாவேகா கூட்டணியில் இல்லை. அதுக்காக சொல்கிறேன். இப்போ எப்படி திமுக தேர்தல் எதிர்கொள்ளும் சார்? திமுகவின் வெற்றி வாய்ப்பு நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இது எந்த வருஷம்? 25ல பேசிட்டு இருக்கோம். 2026 பார்லிமெண்ட் எலெக்ஷன் எப்போ? 29. இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? 3 வருஷம் கழிச்சு நீங்கள் கூப்பிடுங்க, அன்னைக்கு பேசுவோம் அதை.